மிஸ்டர் சான்ஸ் ப்ளாக்ஸ். இன்றைக்கி என்னன்னா ஐஸ் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கீங்க. நானும் இங்கே தான் கேள்விப்பட்டேன். ஆனால் இவ்வளோ நாள் நம்ம சாப்பிட்ருந்தது ஐஸ் பிரியாணின்னு கூட தெரியாமல் நான் சாப்பிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து கேள்விப்பட்டு இன்றைக்கி அந்த ஐஸ் பிரியாணிக்கு ஒரு செம்மையான ஒரு சைட் டிஷ்ஷை சாப்பிட்டோம்னா தரமான ஒரு லஞ்ச் முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி இன்றைக்கி அதை மேக் பண்ண போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஒரு சாப்பிட்ட மாதிரி ஃபீல் பண்ண முடியாது, பட் ரசிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஐஸ் பிரியாணி சாப்பிட்றதுக்கு இந்த சைடிஷ் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு இது சைடிஷ் சாப்பிட்டோம்னா அப்படியே பயங்கரமாக ஒரு எத்தனை பேர் இந்த மாதிரி சாப்பிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. பயங்கரமான மனத்துக்கே உங்க 2 டைம் சாப்பிடும் போது இந்த மாதிரி இருக்கு. சொல்ல போனால் நான் ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறமா இந்த டிஷ்ஷை நான் செஞ்சு சாப்பிட்றேன். அது எதுக்கு? ஐஸ் பிரியாணிக்கு. அந்த ஏதோ வடிவேல் படத்தில் சொல்லுவாங்க பாருங்க, இந்த வாசனை வச்சே இந்த சாப்பிடலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி.
ஐஸ் பிரியாணி மேக் பண்ண ரெடி ஆகிட்டோம். 3 இன்க்ரீடியன்ஸ் தான் ஐஸ் பிரியாணி செய்யுது. என்னென்ன பார்க்கலாம் வாங்க. இது நேற்று நைட்டே வந்து மீதமான சாப்பாடு தான், ஒயிட் ரைஸு அது வச்சுருக்கோம். ஏன்னா இது இருந்தால் மட்டும்தான் இந்த ஐஸ் பிரியாணி செய்ய முடியும். எவ்வளோ பிரியாணி இருந்தாலும் இந்த ஐஸ் பிரியாணி செய்கிறதுக்கு முந்தின நாள் இருந்த பழைய சோறு இருந்தால் மட்டும் தான் செய்ய முடியும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தங்க ஆனியன் விரும்ப மாட்டாங்க, அப்படி இருந்தாலும் ஆனியன் அவங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதனால் ஆனியன் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றதுனால நிறையவே எடுத்து சேர்த்துப்பேன். அப்புறம் நம்ம எந்த அளவுக்கு ஐஸ் பிரியாணி ரெடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ மிக்ஸ் பண்ணிங்கன்னா நண்பா ஐஸ் பிரியாணி ரெடி, சாப்பிட ரெடி ஆகிட்டோம். ஏன்னா இப்போ இருக்கிற கிளைமேட்லாம் பார்த்தோன்னா பயங்கர வெயிலாக இருக்குது. மே மாதத்தில் வர வேண்டிய கிளைமேட் இப்போயே வந்துடுச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். பாடியை கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு நான் என்னோட டெய்லி லன்ச் பார்த்தீங்கன்னா இதுதான். சரி ஐஸ் பிரியாணின்னு வேறு இது சொன்னாங்க, சரி இதை நம்ம நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தணும்ல, அதனால் வந்து இந்த வீடியோ உங்களுக்காக தான். பார்த்தீங்கன்னா ஐஸ் பிரியாணி சாப்பிடும்போது கருவாடு தொக்கு ஒரு கை எடுத்து கருவாடு தொக்கு கருவாடு ஸ்மெல் வச்சு சாப்பிடலாம் போல அந்த மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம 3 விதமான சைடிஸ் எடுத்துருக்கோம். சில்லி வத்தல், பூண்டு ஊறுகா, நல்லா இறங்கு. அந்த ஐஸ் பிரியாணி இந்த கருவாடு தொக்கு வச்சு சாப்பிடும்போது ஒரு நான்வெஜ் ஒரு விருந்து மாதிரி இருக்கு சொல்லப்போம். நீங்களாம் யாராவது இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஐஸ் பிரியாணிக்கு கருவாடு தொக்கு ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னா வந்தது ஐஸ் பிரியாணி இருந்துருக்காங்க, ஏன் தமிழில் சொல்ல மாட்டேன்னு கேள்வி கரெக்டு தான். ஐஸ் பிரியாணிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் பழைய சோறு இருக்குது பார்த்தீங்களா, நேற்று மிஞ்சின சாப்பாடு இருக்குது. அதை வந்து அடுத்த நாள் காலையில் இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இந்த தண்ணியில் அந்த ஒயிட் ரைஸ் நல்லா ஊறிடும். அதில் தயிர் மிக்ஸ் பண்ணி அதில் ஆனியன்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் என்னதான் நான்வெஜ் பிரியாணி அது இதுன்னு சாப்பிட்டாலும் உண்மையாக இது எப்போவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு இதுதான். வாங்க கொஞ்சம் சாப்பிடலாம். நான் ஒரு ஆர்வத்தில் சாப்பிடலாம் கூட கூப்பிடாம இதுக்கு மேலே நான் சாப்பிட்ற பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வயிறு. ஆனால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.